யார் அவன் ஏரியாவுக்கு புதுசா இருக்கா? என்ன இவன் பூச்சி மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்றானே? ஏய் கேள எங்க வாடா. இந்த சீக்ரெட் இவனுக்கு எப்படி தெரிய வந்தது? வாடா வாடா. என்ன பண்ண போறாங்க? பயப்படாதீங்க. இங்க ஏதோ ஆடல் பாடல் நடத்துறதா? ஓ, சத்தியம் கலைக்குழு கேக்குறீங்களா? சத்தியம் கலைக்குழுவா? ஆடல் பாடல் தானே? அதுதான் நல்ல ப்ரோக்ராம் பண்ணுவாங்களே. சரி அங்க போக அட்ரஸ் எப்படி? அப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா லெஃப்ட்ல திரும்பி போய் பாத்தீங்கன்னா 3வது வீடு அவர் வீடு தான். ரொம்ப நன்றி தம்பி. வச்சுக்கோ. சத்தியம் இது சத்தியம். இச்சரி பேசுறாயா? ஹலோ. சரி, ஒரு பெரிய பார்ட்டி வருது, அதுவும் கார்லடா. எது இந்த தகர டப்பா கிளாஸுக்கு கார்ல வந்து புக் பண்றாங்களா? இதை நான் நம்ப மாட்டேன். ஏய், இங்க என்னடா தொழில் கத்துக்கிட்ட? ஆமா ஆமா ஆடிச்சேனா? கவலைப்படாதீங்க குருவே, ஒரு குத்து பாட்டா ரெடி பண்ணி வச்சிருக்க ரிகல்ஸ் இருக்கு. நீங்க முதல்ல போயிட்டு அந்த பேனர் ரெடி பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோக்ராம் வருது. போட காணுமே, கிளவி பாரு, மிளகா காய வச்சிருக்குது. அட பாவி, ஏன்டா காய வச்ச மிளகா எல்லாம் இப்படி கொட்டுற? என் கலை கூட அவ்வளோ கேவலமா போச்சா? பச்சை மிளகா காய வைக்கிறதுக்கு, வெங்காயம் காய வைக்கிறதுக்கு என் போட கிடைச்சதா? ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்களா? என் கிளவி பெரியாள் வர்றாங்க, அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். குட்டி பாய்கிட்ட எவன் வந்து மாட்ட போறானோ இன்னைக்கு. ஆமா, சீக்கிரமா போடுவா. இந்த கேணையம் தானா? கட்டையில போற வயசுல கடுப்பு ஏத்துறாவ. வாங்க வாங்க குருஜி, யாரோ வந்திருக்காங்க. வாங்க வாங்க, உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அதான் உட்காந்துட்டாங்களே. கலைவாணியும் கல்யாணியும் ஒன்னா இருக்கிற இடத்துல என் காலு பட்டதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். இப்பவே இவ்வளோ அழகா அறியே, ஆனா பொண்ணா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கான்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க ஆடலும் பாடலும் எப்படி இருக்குன்னு தான் விசாரிக்க வந்தேன். ஆனா இப்போ நேர்லயே பார்த்துட்டேன். கண்டிப்பா எங்க ஊர்ல உங்களை முடிவே பண்ணிட்டேன். ஆமா ராஜன், போய் 3 ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டாப்பா. போடா, போய் வாங்கிட்டோடா போடா. முதல்ல செய்தி சொல்லுங்க சார், நான் ரொம்ப பிஸி. நீங்க கேட்கறது நான் ஃப்ரீயா இருந்தா உங்க லக்கு சார். நீங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி பார்க்கல சார். குருஜி 1000 ரூபாய்க்கு எங்குமே சில்லறையில் நீட்டாங்க. ஒயின் சாப்பிட கேட்டு பாரு. கேட்டனே, அங்கேயும் இல்லை நீட்டாங்க. ஐயோ, மளிகை கடை கேட்டு பாரு. மளிகை கடையிலையும் கேட்டனே, இல்லை நீட்டாங்க. ஆனா அந்த முனையில பாத்திரம் கிடக்குதா? ஆனா தெரு முழுக்க போய் கேட்டேன், எங்குமே இல்லை நீட்டாங்க. நீங்க சண்டை போட வேணாம், நான் இருக்கேன். 1 2 3 4 5 போதும். அட போயிட்டு போறேன், நீங்க தேதி சொல்லுங்க. எங்க தேதி வர்ற 18 சார். அன்னைக்கு சென்னையில் ப்ரோக்ராம் சார். அப்ப நான் கொடுத்து வச்சது அவ்வளோ சார். உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். சென்னைக்கு வேற ஆளை ஏற்பாடு பண்ணிடுறான், நான் உங்களுக்கு வரேன் சார். பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆட்டமும் பாட்டமும் சூப்பரா இருக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். என்ன மண்டைக்கு சொல்லிடுறான்? என்ன விஷயம்? நீ பொண்ணை பத்தி கவலைப்படாத. இதுல இருந்து இது வரையும் நான் ரெடி பண்ணி தரேன். பணத்தை மட்டும் இந்த பக்கம் தள்ளினிய, பொண்ணுங்களை அப்படியே அந்த பக்கம் தள்ளுற. ஐயப்பா, இதை என்ன காப்பாத்தனா? ஐயோ, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் ஒண்ணு. ஐயப்பா, என்ன எதுவும் பண்ணிடாதப்பா. சாமியை சுட்டா? ஆமா, சாமியா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க தான் நல்லா இருக்கேன்டா. அடப்பாவி. சரிப்பா, போயிட்டு வாப்பா. அட இதே மாதிரி எல்லாம் இருந்தாங்கண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே. நான் சொல்றது கேளுங்க. என்ன அடிச்சா அந்த ஐயப்பனிய அடிச்ச மாதிரிப்பா, கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அன்பை கடைப்பிடிங்கப்பா. அப்பதான் அந்த ஐயப்ப உங்களை காப்பாற்றுவாரு. என்ன அடிக்க முடியுமா? என்ன அடிக்க முடியுமா? ஐயோ, ஐயப்பனியே ஓடிச்சிட்டாங்க. யாரு சார் நீங்க? நாங்க இபி ஆபீசர். யோ, சிபி ஆபீசரியா? நாங்க ஸ்பெஷல் சிஐடி. உள்ள வாங்க. ஓகே, थैंक यू. ஓ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல முந்தானிய சரி செய்யணும். முடியலையே சார், கையில மருதாணி இருக்கு.
நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நீங்க வேணா சரி பண்ணி விடுங்க. நான் சம்சார பக்தன். என் சம்சாரத்தை தவிர வேற எந்த பொண்ணு கூட ஏன் சினிமாவா இருந்தா கூட முகத்தை திருப்பிக்குவேன். நான் மாட்டேன். அப்படின்னா இவரை செய்ய சொல்லுங்க. ஐயோ, நான் ஆஞ்சநேய பக்தங்க. இதெல்லாம் நான் பார்க்க கூடாது. அப்ப சரி, அப்படியே நின்னு என்ன வேணும்னு கேளுங்க. நோ, நான் பேசும்போது பேசுடைய ரியாக்ஷன் பார்க்கணும். அப்ப நீங்க திரும்பி கண்ணை கீழே விடாம முகத்தை மட்டும் பார்த்து பேசுங்க. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. முகத்தை மட்டும் தான் பார்த்து பேசுவேன். ஹலோ ஹலோ. திரும்பி பாருங்க, எல்லாமே சரியாயிடுச்சு. இது குட் கேர்ள். இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆம்பளைங்க. வாங்க உட்கார்ந்து பேசலாம். உண்மையிலேயே நீங்க சிஐடி ஆபீசரா? மேடம், சார வெளியில பார்க்கும் போதுதான் காமெடி பீஸா இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள மூணா உலக போற தீட்டி வச்சிருக்காருன்னா பாத்துக்க. உங்களுக்கு பாண்டுவோட கொலையை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். பாண்டு எனக்கு அண்ணன் மாதிரி. ஸ்டேஜ்ல ஒண்ணு ஆடுவோம். ரொம்ப சாது. அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன கெட்ட பழக்கம்? நிறைய ட்ரிங்க்ஸ் அடிப்பாரு. எப்ப பார்த்தாலும் அவர் பண்பராக் போடுவாரு. இயல்பாவே பாண்டு அண்ணா வாயில பேட் ஸ்மெல் வரும். ஸ்டேஜ்ல அவரோட நெருங்கி ஆடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்க என்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க? இது என் லைஃப் சார். மேடம், நான் கொஞ்சோண்டு கருப்பு. நீ கொஞ்சோண்டு கருப்பு இல்ல, மொத்தமாவே கருப்பு தான். ஏன் சார், ஏன் சார்? இவர் ஏதோ அரவிந்த் ஜாம் கலர்ல இருக்கிற மாதிரி. மேடம், நீங்க சும்மா தக 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 தகன்னு இருக்கீங்க. நான் கருப்பா இருக்கேன். நீங்க என்ன சோப்பு போறீங்கன்னு சொன்னா அதை நானும் போட்டு உங்களை மாதிரி சவப்பா ஆயிடுவோம் மேடம். சார், நடந்து வந்து கை கால்லாம் வலிக்குது சார். எங்காவது ஓய்வு எடுத்துட்டு போலாம் சார். அப்படின்ற ரொம்ப டயர்டா இருக்கும். ஆமா சார். யோ, வீடு யார் வீடுன்னே தெரியல. வீடெல்லாம் பூட்டி இருக்கு. இங்க எப்படியா? வேண்டாம்யா. பூட்டின வீடு தானே சார். வாங்க சார். திண்ணில தூங்குறதுன்னா நமக்கு என்ன புதுசா சொல்லுங்க. அட யோசிக்காத, வாங்க சார் போலாம். யோ வீரபாகு, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு சமாச்சாரத்தை பத்தி பேசணும்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. ரொம்ப நாளாவா? ஆமாய்யா. என்னது? வேண்டாம், நீ கோச்சுக்குவ. இந்த குறும்பு தானே வேணாடு. நான் தப்பா நினைக்கிற அளவுக்கு என்னதான் கேட்க வந்தீங்க? வேணாம் வேணாம், நீ ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். யோ, நீ சொல்லலதாயா டென்ஷன் ஆவ. யோ, நீ என்ன வாயா போயான்ட்டுலாம் பேசுற? என்னன்னு சொல்லு, இல்லாட்டி வாடா போடான்லாம் சொல்லுவேன். ஐயோ வீரபாகு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஓஹோன்னு ஒரு பேக்கரி வச்சிருந்தியாம, அதுல கூட 20 பேர் வேலை செஞ்சாங்களாமே. அப்படியாப்பட்டவன் அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு எப்படி வந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பேக்கரியில ராஜா மாதிரி ஜாம் ஜாம்னு இருந்த. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 10 பசங்களோடு வந்து என்ன அடிச்சு ஓடுறான்னு துரத்தனா. நானும் யாருன்னு லைட் போட்டு பார்த்தா எங்க அக்கா வச்சிருந்தானே அவன். சோ உங்க மாமா? ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். மாமா ஒரு நாள் ராத்திரி என்ன வெளியில ஓடுறான்னு சொன்னான். நான் எங்க மாமா ஓடுவேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த சண்டால ஊருக்குள்ள ஓட்டு கேட்க வந்த எம்எல்ஏவோட ஓடிட்டாடா உங்க அக்கான்னு சொல்லி எங்க அக்காவை அவமானப்படுத்திட்டாங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அக்கா. அவ பேர்ல அப்படி ஒரு பயங்கர கோவம். அவளை நேர்ல பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு போட. என்ன கேட்ட? நீ எல்லாம் ஒரு அக்காவா? இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டேன்னா தம்பி வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? எனக்காக இன்னும் கொஞ்ச காலம் அவனையே மெயின்டைன் பண்ணி இருக்கலாம்னு நான் கேட்டேன். அதுக்கு அக்கா கூலா பதில் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? கவலைப்படாத தம்பி, எம்எல்ஏவுக்கு நான் ஒரு புள்ளிய பெத்து கொடுத்தேன்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு. கற்பனை நேர்ல துப்ப முடியாதுன்னு கற்பனையில துப்புறீங்களா? பரவாயில்லை, இதெல்லாம் எங்களுக்கு டீ சாப்பிட்ற மாதிரி.